ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் இப்போ சொல்றேன். விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் இப்போ உயிரோட இல்லை. டிசம்பர் 28 சென்னையில் மியாட் மருத்துவமனையில் மூச்சு திணறி உயிரிழக்கிறாரு. இதுக்கு காரணம் கொரோனா பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜயகாந்தும் ராதிகாவும் ஒரு காலத்துல சின்சியரா லவ் பண்றாங்க. விஜயகாந்த் ராதிகாவை கல்யாணம் பண்ற அளவுக்கு அந்த கட்டத்துக்கு போயிடுறாரு. ஓகேங்களா? ஆனா விஜயகாந்தோட ஃப்ரெண்டு ராவுத்தர், உங்க எல்லாருக்குமே தெரியும், ராவுத்தர் டைரக்டர். ராவுத்தர் விஜயகாந்த் சார்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, விஜயகாந்த், நீ ராதிகாவை லவ் பண்றது எனக்கு பிடிக்கல. நீ ராதிகாவை கல்யாணம் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்ட. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. உன் ஃப்ரெண்டு உன் நல்லதுக்கு தான் சொல்ற விஜயகாந்த், நீ ராதிகாவை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு விஜயகாந்த் சார்கிட்ட ராவுத்தர் சொல்லிடுறாரு. இதை கேட்ட விஜயகாந்த் எப்படியாவது ராவுத்தரை சமாளிச்சு நம்ம ராதிகாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு போராடுறாரு. ஆனா ராவுத்தர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அதனால விஜயகாந்த் என்ன பண்றாருன்னா, நம்மளோட உயிர் நண்பர் ராவுத்தர் நம்ம நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பான், அதனால நாம ராதிகாவை விட்டுறலாம் அப்படின்ட்டு ராதிகா இருக்கிற சைடே விஜயகாந்த் வர்றதில்ல அடுத்த நாள்ல இருந்து. இதை பார்த்த ராதிகாவுக்கு ஒரே டவுட்டு, என்னடா நேத்து வரைக்கும் விஜயகாந்த் நம்ம கிட்ட நல்லா பேசி நல்லா பழகிட்டு இருந்தாரு, ஆனா இப்போ எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாரு, என்ன ரீசன் அப்படின்ட்டு விஜயகாந்த் சார்கிட்ட போய் கேட்குறாரு ராதிகா. விஜயகாந்த் சார் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃப்ரெண்டு ராவுத்தருக்கு ராதிகா உன்னை லவ் பண்றது பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்றதுக்கும் ராவுத்தருக்கு விருப்பம் இல்லை, அதனால நம்மளோட லவ்வை இதுலயே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜயகாந்த் சார் சொல்றாரு. ஆனா ராதிகா விடவே இல்லை. அடுத்த நாள்ல இருந்து அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் விஜயகாந்தை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதி வைக்க அவங்களும் போராடுறாங்க ராதிகா. ஆனா விஜயகாந்த் தன்னோட ஃப்ரெண்டு சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ராதிகா இருக்கிற பக்கமே திரும்பி கூட பார்க்கல. உடனே ராதிகா என்ன பண்றாங்கன்னா, வேண்டாம் விஜயகாந்தை நம்ம விட்டுறலாம் அப்படின்ட்டு விஜயகாந்த்கிட்ட சண்டை போடுறாங்க. அது என்னன்னா, விஜயகாந்த், கருப்பா இருக்கிற ஆளு நீ, இவ்வளவு சிகப்பா இருக்கிற என்னைய வேண்டான்னு சொல்லிட்ட, ஆனா உன்னை விட கலரா இருக்கிற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி உன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறான் பாரு அப்படின்னு ராதிகா விஜயகாந்த் சாரை பார்த்து சொல்றாங்க. அப்புறம் ராதிகா வந்து வெள்ளக்கார துறை மாதிரி ஒரு ஆள் ரிச்சர்ட் அப்படிங்கிறவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. ரிச்சர்ட்டுக்கும் ராதிகாவுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைய ராதிகா தான் தனியா சிங்கிள் பேரண்டா வளர்க்குறாங்க. ஏன்னா ராதிகாவுக்கும் ரிச்சர்டுக்கும் கல்யாணம் ஆகி சில வருஷங்கள்லயே பிரேக்கப் ஆகி சில வருஷங்கள்லயே டிவோர்ஸ் ஆயிருது. இப்படி இருக்கும் பொழுது ராதிகாவோட அந்த பெண் குழந்தைன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு இப்பதான் ஒரு ரீசெண்டா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னால கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ராதிகா அதுக்கப்புறம் சரத்குமார் அவரை 2வது கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க.